உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க அப்படிங்கிறது ராசி நட்சத்திரம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றீங்க. இது மட்டுமே வச்சு ஒரு குலதெய்வத்தினுடைய இதை கண்டுபிடிக்கிறது எப்படி சாத்தியம்? இயற்கையா இறந்த ஆத்மாக்கள் இப்ப எங்க ஜனனமாயிருக்கோ அந்த இடத்த விட்டு வாரதுக்கு இந்த ராசி நட்சத்திரம் மண்டலங்களை படுவச்சியை பார்த்து பெண்கள் யாரோட குலதெய்வத்துக்கு முக்கியம் கொடுக்கணும்? இப்போ தன்னுடைய கணவன் வீட்டுக்கு அவன் தாரவர்க்கப்பட்டாலோ அப்பவே தன்னுடைய தாய் தப்பான வீட்டில இருந்து கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் வழிபடும். குலதெய்வத்தினோட அருள் பரிபூரணமா இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாமியா என்ன ஏசினாலும் மருமக சந்தோஷமா கேட்டுட்டு போயிருப்பான். வீட்டில் எந்த சண்டையும் நடக்காது. வீட்டில் விளக்கு வெறும் விளக்கு மட்டும்தான் பொருத்தி வைப்பான். அந்த வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு நறுமணம் வரும். பெண் தெய்வங்களாக இருந்தால் அரளிப்பூ, ஆண் தெய்வங்களாக இருந்தால் தும்பப்பூ. எல்லா வீட்டுக்குமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பெண்கள் தான் காரணம். திரைப்படத்துறையை சேர்ந்த ஒரு டைரக்டர் பொன்மார் கோயிலுக்கு போய் அங்கே யாரோ என் நம்பரை கொடுத்து என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டேன். எனக்கு பணம் வரல, ப்ரொடியூசர் பணம் தர மாட்டாங்க, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு இடது பகுதியில் ஏதாவது பாதிப்பு, காலில் பாதிப்பு இருக்கு. ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து குலதெய்வத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்கவ தான் முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள். இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். முதல்ல அவரை வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குடும்ப தலைவருடைய அமைப்பு படி திசைகள் படி நம்ம வாஸ்து பார்க்குறோம். ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், அவங்க பிறந்த இடம் வச்சு சொல்லுவோம். நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க அப்படிங்கிறது ராசி நட்சத்திரம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. லக்னம். ஸோ இதெல்லாம் இதை மட்டுமே வச்சு ஒரு குலதெய்வத்தினுடைய இதை கண்டுபிடிக்கிறது எப்படி சாத்தியம்? ராசி நட்சத்திரம் இதில் வச்சு அந்த அவருக்கு உண்டான இதுக்கு இதுக்கு முன்னோட்டி இருப்பாங்க இல்லை ஆத்மாக்கள், அவங்கள கூப்பிடுவோம். இந்த ராசிக்கு படுபச்சி எப்போ இருக்குது, இவருக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது. அவங்க அந்த ஆத்மாக்களை கூப்பிடுறவங்க அவங்களும் எப்போ கூப்பிடணுங்கிற சில விதிமுறைகள் இருக்குது. இயற்கையாக இறந்த ஆத்மாக்கள் இப்போ எங்கே ஜனனமாயிருக்கோ அந்த இடத்த விட்டு வாரதுக்கு இந்த ராசி நட்சத்திரம் மண்டலங்களை படுவச்சியை பார்த்து இந்த பச்சி தூங்கும்போது தான் அந்த முன்னோடி உள்ளவங்கள கூப்பிட முடியும். அவங்க அரசு செஞ்சுட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது காலகட்டத்தில் இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டோம்னா, பைக்கில் போயிட்டுருக்கோம்னா இந்த ஆத்மாக்கள் இப்போ பிறந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு அழிவு ஏற்படும். அந்த பாவத்தையும் சேர்ந்து இவங்க அனுபவிக்க வேண்டியது. அதனால் இவங்க என்கிட்ட சொன்னதுலேருந்து சில பேருக்கு 10 நாளில் வரும், சில பேருக்கு 1 மாதமாகும், சில பேருக்கு உடனேயும் வரும். சில பேர் கேட்குறவங்களுக்கு அந்த சமயத்திலே சொல்கிறேன், என்னால் ஒன்றும் கிடையாது. அந்த ஆத்மாக்கள் வரக்கூடிய காலத்தை பொறுத்து தான் இதை பேச முடியும். சில பேர் பணத்தை கொடுத்துட்டு உடனே எனக்கு கூப்பிடலையே, எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆட்களும் தயவு செய்து வரவே வேண்டாம்ங்கிறேன். இதை வச்சு யாரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை. அதனால தயவு செய்து வர வேண்டாம். அவசரப்பட்ட ஆட்கள் இங்கே யாருமே வர வேண்டாம். உங்களுக்கு நிறைய பேர் 300 ரூபாயில் குலதெய்வத்தை காமிக்கக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்துக்கிடுங்க. அவசரப்படக்கூடிய ஆட்கள் இங்கே வர வேண்டாம். இது சும்மா 5ஆம் இடத்தை பார்த்தோ ரொம்ப லேசாக அப்படி இப்படி சொல்லக்கூடிய விவரம் இல்லை. நான் பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட எவ்வளோ ஆட்கள் பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க. நாங்கள் சொன்ன பரிகாரங்கள் படி அந்த வீட்டில் அந்த ஆத்மாக்கள் இறந்துருக்காங்களா, 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்க ஆட்கள் வீட்டில் ஃபுல்லாக இறந்த ஆட்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்படி இறந்துருக்காங்க, நடக்க போகிறதையும் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது மீடியாவில் பார்த்து பல யோசனை பண்ணணும். ஒன்றுமே இல்லாமல் என்னமோ அங்கே பார்த்தீங்க இந்த ஜோசியரில் அவங்க 5ஆம் இடத்தை வச்சு பார்த்த மாதிரி நான் சொல்லி நாளாச்சு, நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க.
இனிமேல் அப்படி உள்ள அவசரப்படக்கூடிய ஆட்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட வந்து பார்க்க வேண்டாம், தயவுசெய்து வராதிங்க. ஓகே. அந்த இம்சையை நான் தாங்க முடியாது. சில பேர் நினச்சிங்க, நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். நான் மனுஷன் தானே, நம்ம எது தேவையோ அதை சொல்லிட்டோம், அதோட விட மாட்டாங்க. அங்கே குருவி பறக்குமா காக்கா பறக்குமா, யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதான் வரும். சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் முதல்ல ஒரு ஆளுக்கு குருவி பறக்கும்னு சொன்னோம்னா அவர் வந்து நம்பிக்கை இல்லாத அவங்க நான் தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய ஆள். அதுக்காக அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் சொன்னோம். ஏன்னா அவங்க வந்து தன்னை தவிர மற்றவன் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள். இதை கண்டு அவர் வருத்தப்பட்டு விடவும் கூடாது. ஏன்னா அவங்க வேதம் படித்தவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. படிப்பு கொள்ளாலே அந்த ஒரு இது வந்துடும். இவன் படிக்காதவனே என்னமோ குறி சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்கிற அவன் நினைக்கிறதுனால அவருக்கு சில சிம்டம்ஸ் சொன்னோம். அதை வச்சுட்டு வாரவங்க போகிறவங்கலாம் எனக்கு காக்கா பறக்குமா குருவி பறக்குமா கொக்கு பறக்குமா கார் வருமா பாம்பு வருமா அங்கே மணி ஓசை கேட்குமா, இதெல்லாம் கேட்க விடாது. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது வந்துடும். சில பேருக்கு அந்த ஆத்மாக்கள் உடனே வந்துடும், சில பேருக்கு 10-15 நாள் ஆகும். அதுக்காக காலதாமதம் ஆகுது, நான் காத்துட்ருக்கோம்னு எங்கள் மீடியா ஆட்களை வந்து இங்கே டார்ச்சர் பண்ணக்கூடாது. அந்த அம்மா ரொம்ப சங்கடப்படுது, அதனால் மனசு வெறுப்படைஞ்சு நானே சொல்ல வேண்டாம்னு தான் வச்சு. அதாவது கிடைக்கிற நேரத்தில் சொல்லியிருக்கோம், சில நேரத்தில் வர சில திதிகளில் வராது. இப்போ என் பக்கத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு ஆள் இருந்தாச்சுன்னா எனக்கு சொல்ல முடியாது. நம்ம தெளிந்த நீரோட மாதிரி இருக்கும், அப்படி இருந்தால் தான் சொல்ல முடியும். வேற யாராவது ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போயாச்சுன்னா எனக்கு இந்த ஆத்மாக்கள் வராது. அதுக்கு அவங்கள கூப்பிடவும் முடியாது, சங்கடப்பட்டோம், ரொம்ப சங்கடப்பட்டோம். அதுக்காக தான் அந்த மாதிரி சில வீட்டில் வேலை நடந்துட்டுருக்கு, சில காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதை நிறையா பேர் மீடியாவில் கூப்பிட்டு பண்ணி இங்கே அதன் ஆன்மீகத்தையே கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கமாண்ட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். எனக்கு பொறுமையாக தான் சொல்ல முடியும், எப்போ வருதோ அப்போ தான் சொல்ல முடியும். அதுக்கு கட்டுப்பட்டவங்க மட்டும் வாங்க குலதெய்வத்தை சொல்கிறோம். ஓகே, கண்டிப்பாக. இப்போ இந்த பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குலதெய்வங்கள் வந்து இருப்பாங்க. ஆண்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய தாத்தா வழியாக கும்பிட்டவங்க தான் குலதெய்வமாக வருவாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டருடைய குலதெய்வமும் வந்து பெண்களுக்கு இருக்கு. ஸோ பெண்கள் வந்து யாருடைய குலதெய்வத்துக்கு முக்கியம் கொடுக்கணும்? கணவர் வீட்டாருடைய குலதெய்வத்துக்கு முக்கியம் கொடுக்கணுமா, இல்லை பிறந்த வீட்டினுடைய குலதெய்வத்துக்கு முக்கியம் கொடுக்கணும்? எப்போ தன்னுடைய கணவன் வீட்டுக்கு அவன் தாரவர்க்கப்பட்டாலோ அப்போவே தன்னுடைய தாய் தப்பானார் வீட்டிலேருந்து வித்தாச்சு. அப்போ அவன் வந்து கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும். தாய் வீட்டு குலதெய்வம் அவங்களுக்கு ஆட ஆகாது. ஓகே. இப்போ ஒருத்தவங்களோட வீட்டில் குலதெய்வத்தினோட அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? மாமியா என்ன ஏசினாலும் மருமக சந்தோஷமாக கேட்டுட்டு போயிருப்பான். வீட்டில் எந்த சண்டையும் நடக்காது. என்ன சொன்னாலும் தலையாட்டி போயிடும், மருமகனும் அப்படியே தலையாட்டிட்டு போயிடும். இதுதான் குலதெய்வம் வீட்டில் அருளாட்சி செய்யக்கூடிய அந்த பொறுமையான குணத்தை கொடுக்கும். அந்த மூத்தோரை மதிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை அவங்களுக்கு இயற்கையாகவே வழங்கிடும். அதனால சரி அம்மா தானே அத்தை தானே பெஸ்ட் பட்டோம், அடிக்க பெரியா 2 அடி அடிச்சுக்கிட்ட அப்போதான் வேகம் தீரும் அப்படிங்கும்போது அவள் சிரிச்சிடுவா, அங்கே சண்டை வராது. அதுதான் குலதெய்வத்தினுடைய அருளாட்சி. அவனுக்கு அந்த பணிவான குணத்தை கொடுக்கும். பதவி உயர உயர பணிவு வர வேண்டும், பணிவு இல்லைன்னா அழிவு ஜாஸ்தி. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் குலதெய்வமும் காவல் தெய்வமும் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே எங்களோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா? வீட்டில் விளக்கு வெறும் விளக்கு மட்டும்தான் பொருத்தி வைப்பான். அந்த வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு நறுமணம் வரும். அரளி பெண் தெய்வங்களாக இருந்தால் அரளிப்பூ, ஆண் தெய்வங்களாக இருந்தால் தும்பப்பூ, இது போன்ற காட்டு சில பூக்கள் வாட வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த மங்களம். விளக்கும் இறையதும் பார்க்க வெறும் விளக்கு தான் பொருத்தி வச்சுருப்பா. அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு தோணும். அந்த பூஜை ரொம்ப அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும். அந்த புவி ஈர்ப்பு விசை எவ்வளோ இருக்குமோ அதேமாரி அந்த பூஜை ரூமில் ஒரு ஈர்ப்பு விசைகள் இருக்கும். ஒரு மங்களகரம் காலம்பரை எழுதிச்சோன்னா இவளை பார்க்கவே அந்த லட்சுமிகரம் பொருந்திய பொரும்பளே இருக்கும். எல்லா வீட்டுக்குமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பெண்கள் தான் காரணம். அவன் மட்டும் நல்லா சுத்தமாக இருந்து காலைல குளிச்சு இழிச்சு
விளக்கு பொருத்திட்டான்னா அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும். அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதையும் பார்த்துக்கலாம். அந்த குலதெய்வம் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதில் கண்டிப்பாக அதிகமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படி இது ஓகே, உங்கள் மேலே நீங்கள் வந்து எங்களுடைய குலதெய்வம் சரியாக சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு தருணமும் நடந்திருக்கும். அதே மாதிரி இல்லை எங்களோட குலதெய்வம் தெரில இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் பதிலும் சொல்லியிருப்பீங்க. அது அவங்களுக்கு ஒரு பொருத்தம் இல்லாததாக இருந்து சில வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தருணங்கள் ஏதாவது இருக்கா? முதல்ல அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க ஆசைப்படக்கூடாது. அதை நான் ஓப்பனாக சொல்லிட்டோம்னா உங்கள் வீட்டில் வாழ்க்கை நிம்மதிங்கிற ஒரு வாழ்க்கை போயிடும். ஏதோ ஒரு வழியில் நான் வேலூரில் இருக்கேன், நான் மலேசியாவில் இருக்கேன், நான் பாம்பேயில் இருக்கேம்மா, நீ இந்த பூமிக்கு அடியில் நடு பாதாளத்தில் இருந்தால் சரி, உனக்கு குலதெய்வம் இந்த 21க்குள்ளே தான் வரும். ஏன்னா மனிதன் பிறந்ததே நாகர் இனத்தில் இருந்தான். இந்த நாக வம்சம்தான் தமிழ்நாட்டில் இருக்கா. ஏன் உலக அளவில் இருக்கவும் பூரா மனிதன் பூரா நாக வம்சத்தில் இருந்தாங்க தான். அந்த நாக வம்சம் தோன்றியது லெமுரியா கண்டத்தில் இருந்து. லெமுரியா கண்டத்தில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ பேருக்குமே குலதெய்வம் இந்த 21 கூட்டருக்குள்ள தான். இதிலிருந்து புலம்பெயர்ந்து போனதான் உலக அளவில் உள்ளவங்கள்லாம். கபாலிகர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருந்துச்சு, அவங்க தான் இன்னைக்கு நீக்கிறோம். அவங்களாம் ஆடு மாடுகளை பள்ளி கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் உள்ள மூதாகரியான்னு பார்த்தா தமிழகம்தான், லெமுரியா கண்டம். இதுக்கு சான்றுகள் உலக அளவில் இருந்துருக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய் குளிய தோணாலும் அங்கே சிவலிங்கம் வரும், பிள்ளையார் வரும், முருகன் வரும். ஏன்னா தொல்லியல் துறை இதை நம்ம நாட்டில் மட்டும் மறைச்சிட்ருக்கான், அவன் வெளியே பப்ளிசிட்டி பண்ணிட்டான். சூரிய சக்தி உலக இயக்கமே ஒரு ஓசையில் தான் இயங்குதுங்க. உலக மக்கள் உலக விஞ்ஞானிகள் சொல்லலாம். நான் தமிழில் அதை மறுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழில் ஓம்ங்கிற பிராணத்தை வச்சு தான், அந்த ஒலி இலையில் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருந்தான். நான் சூரிய சம்கதைகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா, எவன் காயத்ரி ஜபம் சொல்கிறானோ அவனுடைய அனுக்கிரகத்தால் என்னுடைய பிரவேசங்கள் அதிகரிக்குங்க. இதை வந்து விஷ்ணு புராணத்தில் இருந்து எடுத்திருக்கோம். விஷ்ணு புராணத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரம் சொல்ல 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 அந்த சூரியனுடைய அனுப்பிரவாகம் ஃப்ரீயாக போகும். அது ஒரு விஷயம். இந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லி அவங்க மறுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ குலதெய்வத்தை கேட்குறாங்க, நான் அந்த ஊர் இந்த ஊர் எனக்கு இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில் தென்னகத்திலிருந்து ஒருத்தன் புலம்பெயர்ந்து அந்த நாட்டுக்கு போயிருப்பான். அவனுடைய வம்சாவளிகளில் ஒரு மாப்பிள்ளையை இங்கே இவங்க கட்டியிருப்பான், அதன் வழியாக தான் வரும். இதை நம்ம சொன்னோம்னா சிக்கலாயிடும். நீ எப்படியோ கல்யாணம் பண்ணியிருக்க, இந்த 2 தலைமுறை 3 தலைமுறை மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் இங்கே இருந்து எடுத்துருப்பாங்க. சில பேருக்கு நம்ம சொல்கிறது நம்ப மாட்டான். நம்பாமல் இருக்கும்போது சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்குள்ள ஒரு நிகழ்வு, திரைப்படத்துறையை சேர்ந்த ஒரு டைரக்டர் பொன்மார் கோயிலுக்கு போய் அங்கே யாரோ என் நம்பரை கொடுத்து ஏன்ட சில விஷயங்கள் கேட்டேன். எனக்கு பணம் வரல, ப்ரொடியூசர் பணம் தர மாட்டாங்காரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு இடது பகுதியில் ஏதாவது பாதிப்பு, காலில் பாதிப்பு இருக்கு. அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கான்ட்டு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். இவன் உடனே இவர் சொன்ன உண்மையாக என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் கேட்டிருக்கேன். ஆக்சிடெண்ட் ஆகி கால் நடக்க முடியாது, சரியாக ஸ்டடியாக ஊன முடியாதுன்னு சொன்னோன்னா இப்போ மாறி மாறி உங்களை பார்க்கணும்ட்டு இருக்கார். அப்போ அந்த இறை சக்தியால் உண்மையை சொன்ன உடனே முதல்ல அவருக்கு நம்பிக்கை இல்லை, 2வது நான் உண்மையை சொன்ன உடனே என்னை பார்க்க எப்போ வரணும்னு கேட்கார். ஆசைகள் அதிகம், உண்மைக்கு மதிப்பில்லை. இதுதான் இவரை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம அந்த குலதெய்வத்தை சொல்லும் போதோ இல்லை சில உண்மைகளை சொல்லும் போதோ அவங்க நம்புறதில்லை. எனக்கு என்ன அறிகுறி வேணும், நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு எப்படி அங்கே வரும்பாங்க. அப்போ நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு வாங்க. அப்படி விசாரித்து பார்த்துட்டு வரும்போது நான் அடுத்தாக்கில் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். எப்போ நம்ம ஒரு லாப நோக்கு இல்லாமல் ஒரு சங்கடப்பட்டு ஒரு ஆளுக்கு குலதெய்வத்தை பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி விகாரமாயிடும். ஏன்னா நாங்கள் வந்து மனிதரோட பேசுறது அல்ல, மனிதரோடனா அந்த 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 ஒரு காலகட்டத்தில்
பிதர்களை ஆவானம் பண்ணி அதை வருத்தி கூப்பிட்டு அதன் கூட பேசும்போது அதோட நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஓகே. எங்கள் முகம்லாம் விகாரமாயிடும். ம் அவ்வளோ தூரம் பாதிப்படைஞ்சு என்னுடைய எனர்ஜி பூரா விரயமாகி தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ சில பேர் அதில் கேட்கத்தகாத கேள்விகள். ம் நான் நல்லா இருப்பேனா, நான் பணக்காரனாவனா, நான் வீடு கட்டுவேனா, அந்த நேரத்தில் ரெண்டே கேள்வி தான். இதுதான் குலதெய்வம், இது மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் அந்த ஆத்மாக்கள் சொல்ல முடியாது. ம் அவங்கள நீங்கள் சாந்தி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, சாந்தி பண்ணுதுன்னு சொன்னா தான் அந்த ஆத்மாக்கள் குலதெய்வத்தை சொல்லும். ம் இந்த இடத்துல பிறந்தா, இந்த இடத்துல வளர்ந்தாங்க, இந்த இடத்துல இப்படி ஏன்னா அது பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. அதுக்காக சொன்னால் அந்த நேரத்துலையும் எங்கள் குடும்பத்துலையும் எனக்கெல்லாம் அப்படி தெரியல, எனக்கு விவரம் தெரியும், இவனுக்கு விவரம், இவனோட இவன் தாத்தாவோட இவன் பிறக்கலை, அதுக்கு முன்னாடி இவன் குடும்பம் இருக்கு, அவங்க வழியில் நடந்தால் என்ன தெரியும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும், இல்லை யார்ட்டையாவது கேட்கணும். சில விஷயங்கள் சொன்னால் நம்பணும். நம்பலைன்னா நம்பி கெட்டவங்க யாரும் வீணானது கிடையாது. கண்டிப்பா. நம்பாம கெட்டவங்க நிறைய பேர் இருக்கு. அசைவம் அப்படிங்கிறதுக்கே ஒரு முக்கியமான எதிரி அப்படின்னே சொல்லலாம். அசைவம் வந்து வெறுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா, இப்போ குலதெய்வ கோவிலையும் வந்து இந்த கிடா வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது உண்மையாவே இந்த குலதெய்வத்துக்கு கிடா வெட்டு அப்படிங்கிறது பண்ணலாமா, இல்லை சைவ முறையிலே வழிபாடு பண்றது நல்லதா? சைவ முறையில் வழிபாடு பண்ணது தான் நல்லது. வள்ளலாரும் சொல்லியிருக்கார், பிற உயிர்களை கொண்டு புசித்தனாக. திருவள்ளுவரும் கொல்லாமைங்கிற இடத்துல சொல்லியிருக்கார். எந்த ஜீவராசியும் ஒரு பலி கொடுக்கணும்னா அது எந்த வேதங்களையும் சொல்லலை. மீறி பலி கொடுக்காங்கன்னா இவன் திங்கிறதுக்காக தான் பலி கொடுக்கான். சாமி எந்த இடத்துல ஒரு ஆடு கோழியை வா கொண்டா அப்படின்னு திங்க ஆரம்பிச்சோ, ஒருத்தன் கூட கோழியை கூட சாமி கண்ணில் காமிக்க மாட்டான். ஆடு கோழியை சாமி திங்காது, அதனால தான் இவன் வெட்டி திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொன்னால் பாவம் தின்னா போகுங்கிறதுக்காக கொல்லாம். அதை கொல்றது ஒரு சாமி முன்னால் வச்சு கொள்வோம் அப்படிங்கிறது. மற்றபடி வேத இதில் பலி கொடுக்கணுங்கிறது கிடையாது. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு ஐயர் சொன்னார், ரிக்வேதத்தில் சொல்லியிருக்குங்க. ரிக்வேதத்தில் அதை சொல்லலை, அந்த பெயர்கள் உள்ள தாவரங்களை சொல்லியிருக்கு. பசுங்கிற தாவரங்கள் அந்த எந்தெந்த மிருக பேரை சொல்லியிருக்கோ அது பூரா தாவர இனத்தை சார்ந்தது. அவன் அறகுறையாக வந்தவன், அவனுக்கு அப்பனு பொருத்தமாக இருக்க மாட்டான் போலுக்கு. அவனா ஒரு பிராமணன் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. ரிக்வேதத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது வந்து இயற்கையான பொருள்களை சொல்லியிருக்கு. எப்படி மிருகங்கள் பேர் இருக்கோ அதே மாதிரி தாவரங்களுக்கும் சில பேர் இருக்கு. இப்போ ரோம விஷம்னு ஒன்று இருக்குது. பொதிகை மலையில் 3 மரம் தான் இருக்குது. அந்த மரத்து மேலே பார்த்தீங்கன்னா முடியாக இருக்கும். அதுக்காக அது முடி கிடையாது, அந்த மரத்தில் அந்த பாவனைகளில் இருக்கும். செதிலாக முடியாக இருக்கும். அதுக்கு பேர் ரோம விஷம். இது பல தாந்திரிக விஷயங்களுக்கு பயன்படுது. 3 மரம் தான் இருக்குது. இதை சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம மீடியம் பார்க்க அத்தனை பேரும் அந்த மரத்துக்கிட்ட தான் போய் நிற்போம். ஏன்னா சில மரங்கள் அமானுஷ்ய சில சக்திகளை கொடுக்குது இயற்கையினுடைய ஆற்றலில். அதனால பல மரங்கள், பல இயற்கை மூலிகைகளை நம்ம மறைச்சி வச்சுருக்கோம். இப்போ சல்லியக்கரணி, சந்தானக்கரணி. சல்லியக்கரணியை விட்டு இப்படி கசக்கி பிடிங்கிற விட்டுட்டு அறுத்தோம்னா இதில் உணர்வு இருக்காது. அதே இந்த சதையை கூட்டி வச்சுட்டு சந்தானக்கரணி பச்சலையை கசக்கி விட்டுட்டோம்னா அந்த சதை ஒன்றா ஒட்டிக்கிடும். இவ்வளவு ரகசியங்கள்லாம் இருக்குது. இதை இன்னைக்கு சொன்னோம்னா வச்சு குத்தி கிழிச்சு அவன் என்னத்தையும் உள்ளே வச்சு தச்சு அது மாந்திரிகம், அது வெட்டாது, வாழ்பட்டா ஒட்டாது அப்படின்லாம் சொல்லிட்டு அடைதாங்க. எந்தெந்த வகையில் மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வகையில் ஏமாற்றிட்டு இருக்கு. இயற்கை மூலிகை சில சாத்தியக்கூறுகளை இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக இப்படி விகாரமான முறையில் கிடையாது. விகாரமான முறையில் நடக்கணும்னா அதுக்கு தகுந்தாக்கில் இப்போ உள்ள மனுஷன் தர்ம சிந்தனை கிடையாது. எப்போ அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிப்பம் தான் இருக்கான். அப்போ இயற்கையும் அதுக்கு மாறா போயிடும். அதனால இப்போம்லாம் அந்த மாதிரி இது கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஒரு நேரம் நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. இந்த ஒரு நேரம் பொன்னான நேரமாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.